2026 இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நண்பர்களே. பெரும்பாலும் புத்தாண்டை நாம் வரவேற்கும் விதம் நாம் அதில் பயணிக்கப் போகும் விதத்தை தீர்மானிக்கிறது. ஏசாயா 43:18-19 பைபிள் இவ்வாறு கூறுகிறது: முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். பழையதை விட்டுவிட்டு ஆண்டவர் தயார்படுத்தி வைத்திருப்பதில் முன்னேற அவர் நம்மை அழைக்கிறார். பழைய விஷயங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு புதிய விஷயங்களை நீங்கள் முழுவதுமாக அனுபவிக்க முடியாது. கடந்த கால தவறுகள், காயங்கள், ஏமாற்றங்கள் அல்லது கடந்த கால வெற்றிகள் இவற்றை பற்றி கொண்டிருப்பது உங்கள் ஓட்டத்தின் வேகத்தை குறைத்துவிடும். உங்கள் முழு திறனையும் நீங்கள் அடைவதையும் தடை செய்யக்கூடும். முந்தைய வருடம் எதை கொண்டு வந்திருந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ அதை விட்டுவிடுங்கள். கசப்புணர்ச்சியையும் பிறர் மீது பழி சொல்வதையும் விட்டுவிடுங்கள். உங்களை மன்னித்து பிறரையும் மன்னித்து முன்னேறி செல்லுங்கள். இந்த புத்தாண்டில் உங்களுக்காக புதிய பெரிய அழகான திட்டங்களை ஆண்டவர் வைத்துள்ளார். பெரும்பாலும் அவருடைய புதிய காரியம் பழையதைப் போலவே இருக்கும் என்று எண்ணி நாம் அதை காண தவறிவிடுகிறோம். ஆனால் ஆண்டவரின் புதிய காரியம் உங்கள் சௌகரிய எல்லையிலிருந்து வெளியேறி அறிமுகமில்லாத பிரதேசங்களுக்கு செல்ல எதிர்பார்க்கலாம். புதியது நிச்சயமற்றதாக தோன்றினாலும், பாதை வித்தியாசமாக தெரிந்தாலும் கூட விசுவாசத்துடன் வெளியே வர தயாராக இருங்கள். புதியதை பற்றி பயப்பட வேண்டாம். தைரியத்துடன் அதை தழுவிக் கொள்ளுங்கள். உங்களை வளப்படுத்தவும் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை வழங்கவும் ஆண்டவர் திட்டமிட்டுள்ளார். எனவே இயேசுவை நம்புங்கள். நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் 2026க்குள் அடியெடுத்து வைத்திடுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட வெற்றிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைவதாக.